மும்மொழி சூர்யாட்டேருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பம்மிட்டீங்க தானே நீங்க, போன வாரம் நீங்க பேசின பேச்சு என்ன, இருமாப் என்ன, இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாருல. டெல்லிக்கு ராஜானாலும் சென்னை பேச்ச தட்டாது, இதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. இறங்குறோம் இறங்கல எல்லாத்தையும் விட்டுடலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என்ன பிரச்சனைன்றதையே மக்கள்கிட்ட இருந்து மறைச்சு இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போய் மக்களையே இவங்க வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்றது தான் எங்கள் கட்சியினுடைய கருத்து. உதாரணமாக இப்போ வந்து ஹிந்தி கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நிறைய தடவை சொல்லிட்டோம், மும்மொழி கொள்கையில் ஹிந்தின்றது கட்டாயமே கிடையாது. உங்களுக்கு ஹிந்தி வேணான்னா ஹிந்தியை நீக்கிட்டு மூன்றாவது மொழியாக திராவிட மொழிகள் மட்டும்தான் வேண்டாங்கிறாங்க. அதான் சொல்கிறேன், முடிச்சிடுறேன் நான். இப்போது மும்மொழி கொள்கைன்னு வரும்போது நீங்கள் ஹிந்தியை நீக்கிட்டு மற்ற மொழி வேணாம், அவங்க திராவிட மொழி நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் தான் திராவிட கட்சி, திராவிட நாடு எல்லாம் சொல்கிறவங்க, திராவிட மொழியே நிறைய இருக்குது, அதில் கூட நீங்கள் மூணாவது மொழியாக சூஸ் பண்ணிக்கலான்றது நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது. இரண்டாவது, இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் துணை முதல்வராகட்டும் முதல்வராகட்டும் இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்களாகட்டும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, தமிழகத்தில் மொத்தம் 37,387 அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கிறதா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். இப்போ இவங்க எந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா, இந்த 37,387 பள்ளிக்கூடங்கள்லையும் மும்மொழி கொள்கையை வந்து நாளைக்கே நீங்கள் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு ஏதோ நிர்பந்தம் இருக்கிறதாக பொய்யான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. உள்ள வருவீங்க மெல்ல இல்லை, சும்மா இல்லை. இப்போ இந்த பிரச்சனையே என்னென்னா, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் நிறுவுவதா வேண்டாமான்றதான் இப்போ பிரச்சனை. மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இது எதுவுமே கிடையாது. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்ன்றது புதிய கல்விக் கொள்கையினால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதன் மூலமாக தமிழகத்தில் ஏற்கனவே 34 கேந்திர வித்யாலய பள்ளிகளில் அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 250 பள்ளிக்கூடங்கள் மட்டும் மாநில அரசாங்கம் அவங்க சாய்ஸில் கவர்மெண்ட் எய்டடாக பண்ணலாம், இல்லை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணலாம், எது வேணாலும் அவங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸாக. அப்போ இந்த 37,387 பள்ளிகளில் வெறும் 250 பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல்படுத்துறதுல என்ன பிரச்சனை? முதல் கேள்வி. இரண்டாவது, அப்படித்தானே ஆரம்பிக்கிறது இல்லை, ஏற்கனவே இங்கே மும்மொழி இருக்குன்னு சொல்கிறேன் நான். அதாவது கிட்டத்தட்ட 12,631 தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வருது. நான் படித்ததே மும்மொழி கொள்கை கொண்ட ஒரு தனியார் பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான், சிபிஎஸ்சி கூட கிடையாது. இப்போது நீங்கள் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் விட மாட்டேன்னா, ஏற்கனவே 13,000 பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கிறது. கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள் மும்மொழி படிக்கிறாங்க. நடக்கக்கூடிய பள்ளியில நீங்க நிதி கொடுக்கறதுக்கு இது கண்டிஷனா போடும்போது இது புதுசு இல்லை, கண்டிஷன் கிடையாது. அதாவது பணம் தர மாட்டேங்கிறீங்களே. அதாவது சமகிரக சிக்ஷா அபியான் அப்படின்றதுன்னா சர்வ சிக்ஷா அபியான் வாஜ்பாய் காலத்தில் 2001 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அது 2018 என்ன பண்ணுறாங்கன்னா 3 திட்டங்களை சேர்ந்து ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கீமாக மாற்றுறாங்க. அப்போ எல்லா அரசாங்கங்களுக்கும் தெரியும், அதன் வழியில் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. 2022 அந்த 3 ஸ்கீமோட பிஎம் ஸ்ரீனும் ஒன்று சேர்ந்து 4 ஸ்கீம் சேர்ந்த இன்டகிரேட்டட் திட்டமாக சமகிரக சிக்ஷா அபியான் வந்து மாறுது. இப்போ இதில் ஒரே ஒரு இன்னும் இறுதி பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கடந்த கல்வியாண்டில் தமிழக அரசினுடைய அதிகாரிகள், மத்திய அரசினுடைய அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்திற்கு 2,151 கோடி ரூபாய் நிதி முடிவு செய்யப்பட்டது. அந்த 2,151 கோடியில் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய் அப்படின்றதும் மாநில அரசு அதிகாரிகள் ஒப்புக்கொண்டு தான் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 ஸ்கீம் கொண்ட ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கீமில் ஒரு காம்பனண்ட்டை மட்டும் நான் செயல்படுத்த மாட்டேன், மீதி 3 மட்டும் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாட் அக்செப்டபிள் டு அஸ். பட் உங்கள் அதிகாரிகள் ஒத்துக்கிட்டாங்க, உங்கள் சீஃப் செக்ரட்டரி லெட்டர் போட்டாங்க, அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு நடைபெற்றது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த 2,151 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கினால் கூட அது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தப்புன்னு நாளைக்கு சிஏஜி ஆடிட் பண்ணும்போது எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த படியை சுமப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. நீங்கள் இந்த அடுத்த கல்வி ஆண்டுக்கு என்ன சொல்லிடுங்க, பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், என்இபிக்கு வரமாட்டோம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக ஒரு லெட்டர் எழுதிடுங்க. உங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, உங்கள் சீஃப் செக்ரட்டரி எழுதின லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நாங்கள் கையெழுத்து போடுறோம், நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறோம்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் இந்த லெட்டர் எழுதுறதுக்கு பதிலாக பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு நாங்கள் எந்த காலத்துலையும் வரமாட்டோம் அப்படின்னு நீங்கள் லெட்டர் எழுதியிருந்தீங்கன்னா அந்த 800 கோடி ரூபாய் நீங்களாக 1,500 கோடி ரூபாய் மட்டும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் செய்த நிர்வாகம் தவறுனால மத்திய அரசு மேலே பழி போடுறது நியாயமே கிடையாதுன்றது எங்களுடைய கருத்து. இதெல்லாம் கேட்ட அப்புறம் இந்த சூர்யா கூட இருமொழி சூர்யா மும்மொழி சூர்யாவா மாறிட்டாருன்னு தலையெல்லாம் ஆட்டிட்டு சூர்யா ஏதோ தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு அது புரிஞ்சிருக்கு, பேசுகிறாரு. ஏதோ ஒரு ஸ்கீம்லாம் சொன்னார், சமஸ்கிருதம் சார், இது என்னது இப்படி தான் ஏதோ ஒரு 2-3 சொல்லுவார், நமக்கு ஒன்றும் புரியாது. அது தெரிஞ்சாதானே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. வேணான்னு முடிவு பண்ணிட்டா அதில் டீப்பாக போக வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் 5 நாளாக தொடர்ந்து இது ஆரம்பத்திலேருந்து வேணாங்கிறதுக்காக எதிர்க்கிறீங்க.
ஒரு இனத்தை அழிக்கிறது உங்கள் நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல அங்கே வந்துடுவோம். உங்கள் பாலிசியே எங்களுக்கு தெரியும். உங்கள் பாசிச பாலிசி என்ன, மதவெறி என்ன, எது கூட வந்து மிங்கிள் பண்ணுவீங்க, எந்த பிடிக்காத மதவெறிலாம் வந்துருச்சா? அதை வேறு என்ன சார் சந்தேகம்? நான் திரும்பி தெரியாமல் கேட்குறேன். ஏன் உங்களுக்கு அங்கே இருக்கிற ஆளெல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்கிறதுக்கு தமிழனை அழிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியா? தமிழை அழிக்கிறது ஒன்று தான், தமிழனை அழிக்கிறது ஒன்று தான். அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் என்ன நான் சொல்லணும்? வெள்ளத்துக்கு பணம், வெள்ள நிவாரண நிதினு ஒரு பணம் கேட்டால், வாழ்வாதாரத்துக்கு பணம் கேட்டால் பாடி அடக்கம் பண்ணால் கூட பணம் அனுப்பாத உங்கள் எண்ணம். அப்போ என்ன தமிழ் மேலே பெரிய அக்கறை வந்துட போகுது. இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ தமிழ் மேலே உங்களுக்கு பெரிய உலகளாவிய பற்று எல்லாம் இருக்குன்னு உலகமுள்ளா போய் நீங்களே ஒவ்வொரு வரி பேசிட்டு வரீங்க. ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கு 1000 கோடி அனுப்புகிறீங்க. இருக்கிற தமிழுக்கு வாழ்வாதாரம் உள்ள செம்மொழிக்கு என்ன அனுப்புனீங்கன்னு உங்கள் லட்சணம் நாங்கள் படம் போட்டு காட்டலையா? உங்கள் எண்ணெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன ஓப்பனாக கேட்குறோம், எல்லாரும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கள் சிஎம்மு பிஎம்முக்கு லெட்டர் எழுதினார், பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நாங்கள் எஸ்பிக்கு எழுதுனா ஏட்டையாட்ட வந்து பதில் வருது. பிரைம் மினிஸ்டருக்கு தானே அனுப்பணும். அந்த தர்மேந்திரான்னு ஒரு மந்திரிக்கு இருந்து பதில் வருது. என்ன பிரச்சனை ஆரம்பிச்சதே? ஏங்க அவர் பதில் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அனுப்ப வேண்டியது பிரைம் மினிஸ்டர். அப்படின்னு பார்த்தா எங்கள் கல்வித்துறை அமைச்சரை விட்டு கடிதம் எழுதிட்டு போகிறோம். எந்த கடிதம் எழுதுனா தான் உங்களுக்கு பிடிக்காத? எடப்பாடி கடிதத்தை வேணால் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எங்களை தான் பிடிக்காதுங்கிறதுனால எந்த ஒன்றும் மதிக்க மாட்டீங்க. அதனால் எங்களுக்கு உங்கள் எண்ணம் தெரியும். அது எங்களை அழிக்க நீங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்கன்னா எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்கள் பிடிக்கலன்னு சொன்ன பிறகு உங்களை யார் திணிக்க சொன்னது? நாங்கள் என்னைக்காவது இந்தி ஒழிக இந்தி அழிப்போம் அப்படின்னு சொன்ன மொழியை இந்திக்காரன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கோமா? இல்லை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போன்னோம், இந்தி அடியோடு ஒழிப்போன்னு அன்னைக்கே எங்கள் தலைவர் சொல்லியிருந்தா இந்திக்காரங்களுக்கு இங்கே வேலையே இல்லாமல் போயிருக்கோம். இதை எங்கள் அண்ணன் வேலுச்சாமி வேணும் அது சொல்லுவார். ஏன்னா அவர் காலத்தில் அது துவங்கப்பட்டது. அவருக்கு அன்னைக்கே எங்கள் தலைவருக்கு தெரியும் இவங்க எப்பயுமே திணிப்பாங்க, நம்ம திணிக்கும் போதெல்லாம் எடுத்துக்கிட்டு திணிச்சதே அவர் கட்சி தானே. நான் இப்போ அவர் அதுக்கு தாங்க சொன்னேன். நீங்கள் வேற என்ன ஒம்பளை மாட்டி விடாதீங்க. அண்ணனுக்கு என் மேலே பாசம் அதிகம். நான் கேளுங்க வரேன். அன்னையிலிருந்து நாங்கள் இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் அவங்க என்ன சொல்றாங்க, பாலிசி உண்டுங்க. மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஹிந்தின்னாங்க. நாங்க ஆப்ஷனல் தானே வச்சிருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு மொழி இருக்கு? ஜெர்மன் வரலாம், திராவிட மொழிகள் வரலாம், பிரெஞ்சு வரலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட மொழி மேல அப்படி என்ன கோவம்னு தெரியல. நாங்க என்ன கேட்குறோம், ஹிந்தி படிக்க ஹிந்தி தெரியாது தர்மேந்திர அவளை வந்து மோடி வரைக்கும் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து சேருங்க, தமிழ் சொல்லித்தரோன்னு என்னைக்காக நாங்கள் பேசியிருக்கோமா? இல்லை தமிழ் வந்து வேர்ல்டு உலகம் ஃபுல்லாக இருக்கு, நீங்களே போய் பேசுறீங்களே அப்படின்னு ஏதாவது கேள்வி. அவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, இந்தியே கிடையாது, இந்திக்கு பதிலாக மலையாளம் வரட்டும், கன்னடம் வரட்டும், தெலுங்கு வச்சு எல்லாம் ஏற்கனவே இங்கே இருக்குது சார். அதுக்கு பேர் தான் நாங்கள் திராவிடம்னு வச்சுருக்கோம். திராவிடங்கிறதே எங்களுக்கு கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இங்கே திமுக ஆட்சின்னு சொல்கிறது போல் திராவிட ஆட்சின்னு சொல்கிறோம். நீங்கள் எங்களில் அதெல்லாம் பார்க்காதீங்க. நாங்கள்லாம் திராவிட மண்ணில் ஒற்றுமையாக ஒழுங்காக இருக்கோம். உங்களோட திணிப்புன்னு ஒரு கொள்கை இருக்குது பாருங்கள், அதுக்கு எதுக்கு பூசி முழுவுறீங்க? இன்னைக்கு அடித்தார் பாருங்கள் முதலமைச்சர், இதை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு போட்டார். இப்போ வாழெல்லாம் சுருட்டிக்கிட்டு உட்காருங்களா இல்லையான்னு. கொடுக்க மாட்டேன் நிதின்னு இவ்வளோ நாள் வசனம் பேசுனீங்க. போட்டார் இன்னைக்கு முதலமைச்சர். வரி தர மாட்டோம். ஒரே நிமிடம் இந்த நிறுத்திட்டேன்னு சொன்னால் தீர்ந்து போச்சு வேலை. என்ன கூட்டாட்சிக்கு உங்கள் ஆஃபீஸ் எல்லாத்தையும் கயிறு கட்டி இங்கேருந்து இழுத்துட்டு போகணும். டெல்லி பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இப்பயே கயிறு கட்டி இழுத்துட்டு போட்டுருவோம். என்ன நீங்க நினைச்சீங்க? உங்களுக்கு என்ன உங்க மனசுல நினைப்பு இருக்கு? அவர் மனசுல என்ன நினைப்பு? நீங்களே பேசுங்க. வீமுக்குன்னு கொண்டாந்து திணினா தெம்பே இல்ல. கேள்விக்கு உங்க கட்சிக்கார சார் நாங்க வரி கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன ஆகும் கேக்குறாங்க. நீங்க லைசென்ஸ் கொடுக்குறீங்க, நாங்க நடத்தணும். பேசுங்க. ஒரு கேள்வி தான் கேக்குறேன். 33 திமுக அமைச்சர்கள்ல இருமொழி கொள்கை வசதியான கொள்கைனா உங்க குடும்பத்துல ஒரே ஒருத்தர் இருமொழி கொள்கையில படிக்கிறது காமிச்சிருங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க பண்ண மாட்டீங்க, ஏழை குழந்தைங்களை படிங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு மட்டும்தான் பதில் கேட்கணும். சரி 33 அமைச்சர்கள் வேணாம், 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களே, ஒரே ஒரு மாவட்ட செயலாளரோட ஒரே ஒரு வாரிசு இருமொழி கொள்கையில தான் படிக்கிறாங்க. நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு இஸ்ரோவுக்கு அடுத்தடுத்து தலைவர்களா வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் இருமொழி கொள்கையில தமிழ்ல படிச்சவங்க. வேற காலம். அது என்ன வேற காலம்? இன்னைக்கு அவங்க கோல வச்சுறாங்களா? இல்ல இன்னைக்கு மும்மொழியில படிச்சவங்க கோல வச்சுறாங்களா? 70களில் மயில்சாமி அண்ணாதுரை பள்ளிகளே கிடையாது, தனியார் பள்ளிகளே கிடையாது. இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், இல்லை நான் சூர்யா ஓப்பனாக பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்க என்னைக்கு மறைமுகமா பேசிருக்கீங்க? நீங்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க.
ஒரு கட்சி நடத்துறீங்க, இவ்வளவு மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சுட்டு எதுக்கு உங்க கட்சி என்ன கலைச்சிட்டு ஊருக்கு போறோம்? நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல யாராவது நான் ஓப்பனா பலமுறை கேட்டேன், தமிழை அழிக்காத இந்தியை திணிக்காதன்னு 100 பேர் செத்துருக்கோம். ஆனா இந்தி வேணும்னு ஒருத்தன் செத்துருக்கான்னு சொல்லுங்க. உங்க பிஜேபியில ஒரு ஆளு தீக்குச்சியே பேச்சு இல்ல, அதுக்கு பதிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன், அதாவது இதற்கு முன்னாடி இருந்த பாலிசிலாம் இந்தி கம்பல்சரி. இந்தி பேசுறவங்க கூட தமிழ்நாட்டுல விட மாட்டோம். என்ன வேணாலும் பேசிக்கலாம், அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க முதலமைச்சர் இந்தி மேல எந்த பற்றமே கிடையாது. எது விரோதம்? இந்தி பேசுறவங்க பேசுறவங்க பேசாதரா வாய மூடு அப்படின்னு நீங்க அங்க உட்கார்ந்துட்டு ராணுவத்தை வச்சுட்டு மிரட்டி பார்ப்பீங்க. நாங்க இங்க 2 ஏட்டையை வச்சு மாட்ட மாட்டோமா? பள்ளிகள்ல இந்திக்காரங்க இந்தி ஆசிரியர்களா வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க, அவங்க வேணா முதல்ல அனுப்பிட சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்தின்றது நீங்க பேசுறதே மடைமாற்றக்கூடிய விஷயம். நான் தான் சொல்றேன், நீங்க திராவிட மொழி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப இவர் வாயால திராவிட மொழி இதான் உண்மை. எது இப்ப இவர் வாயால வந்ததுதான் உண்மை. எது இந்தி வாத்தியாருங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வேணா அனுப்பிடுங்கன்னு சொன்னார் பாருங்க. இங்க இந்தி வாத்தி மட்டும்தான் இருக்காங்க. நான் பிள்ளைய கொண்டு சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க, 3வது ஒரு மொழி கன்னடம் வாத்தியார் இல்ல, மலையாளம் வாத்தியார் இல்ல, தெலுங்கு வாத்தியார் இல்ல, இதை கேள்வி வரேன், எங்க வாத்தியார் இருக்கு? என் பிள்ளைய சேர்க்கணும் ஐயான்னு கேட்டா இந்திக்கு மட்டும் தான் இருக்கு. சேர்க்கறதுனா சேரு, இல்லைன்னா பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவீங்க. நான் வேற வழியே கிடையாது, நான் சேர்ப்பேன். சும்மா சுத்திட்டு இருந்த வக்கீலுங்க ஹைகோர்ட்ல ஆங்கிலம் சரியா பேச வரலங்கிறதுனாலயே பாதி பேர் கிராமத்துக்கு போயிட்டோம். ஆனா இன்னைக்கு ஐபிசிங்கிறது இந்தியில அந்த வக்கீல் வாயிலே இந்திய பேச விட்டீங்க. ஓகே, பாரத் நியாய சங்கீதா குஷ்பு ஏதோ ஒண்ணுங்க, அது எதுங்க, அது எங்க வாயிலே வராது, ஜட்ஜி வாயிலே வரல, எங்க வாயிலேயே வரணும். பாருங்க, பாரத் நியாய சங்கீதா, பாரத் நியாய, அது அப்புறம் என்னப்பா அது, ஏதாவது ஒன்று சொல்லு கமலா சித்ரான்னு ஏதாவது நுழைஞ்சாதானே சார் சொல்றது. இப்படியெல்லாம் எங்க வாயாலேயே ஹிந்தி பேச விட்டுட்டு இப்போ எங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து 5வது 3வது 8வது இதெல்லாம் எக்ஸாம். நாங்கள் 8வது வரைக்கும் ஃப்ரீயாக படிங்கடான்னு சொன்னாலே பிள்ளைங்களை அனுப்பலை. நாங்கள் பிடிச்சிட்டு வந்து ஒன்று கொடுத்து. வாஸ்தவமான கேள்வி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.